நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து பேசியிருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் வருகையொட்டி தமிழகத்தில் தமிழ் அல்லாதோர் வெற்றி பெறக்கூடாது என ரஜினிகாந்தை சீமான் கடுஞ்சொற்களால் விமர்சனம் செய்திருந்தார். பின்னர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என அறிவித்தவுடன் தனது விமர்சனங்களுக்கு வருத்தமும் சீமான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று திடீரென நடிகர் ரஜினிகாந்தை சீமான் நேரில் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது. 1 மணி நேரம் நடந்த சந்திப்பில் அரசின் செயல்பாடுகள், தாவேக மாநாடு மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்து இருவரும் கலந்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனது விமர்சனங்கள் காயப்படுத்தியிருந்தால் அதற்கு ரஜினிகாந்திடம் சீமான் வருத்தம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படத்தை பாராட்டியதாகவும், இதுபோன்று தொடர்ந்து சமூக அக்கறை உடைய படங்களில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும் என அவரிடம் சீமான் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சித்துவிட்டு அவரை நேரில் சீமான் சந்தித்து இருப்பதை பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.